ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மிகவும் புகழ்பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயமும் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம்தான். இதை ஏன் நான் சொல்கிறேன், நான் அடுத்த சொல்கிறேன்னாக்கா, இங்கே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கடன் வாங்காத ஒரு ஜென்மத்தை பூர்த்தி செய்த சரித்திரமே இல்லை. ஏன், நம்ம படைச்சார் இறைவன், அவருக்கே அந்த கடன் பிரச்சனை இல்லை இன்னும் வட்டி கட்டி விடுறார். யாரை சொல்கிறேன்னாக்கா, திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கிறார் இல்லையா, அவர் திருமணத்துக்காக மங்கவரத்தால் கிட்ட வாங்கின கடனுக்கு இது வரைக்கும் அசல் தான் செலுத்திட்டு வர்றான்னு சொல்கிறாங்க. இன்னும் வாங்கின காசை திருப்பி தர ஐதீகம் இல்லை. அப்படிப்பட்ட வெங்கடாஜலபதிக்கே சிவபெருமான் எப்படி கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு வழியே சொல்லி விட்டுருக்காரு. அப்படி இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, பூர்வ ஜென்மத்தில் வாங்கின கடனையும் அடைக்கிற ஆலயமாக தான் இந்த ஆலயம் விளங்குது. இந்த ஆலயம் எங்கே இருப்பாங்கன்னா, திருச்சேரை சாரா பரமேஸ்வரர் தீரா கடன் பிரச்சனை தீர்க்கும் ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குது. இந்த ஆலயத்தில் ரிணவி மோட்சண லிங்கேஸ்வரர் நமக்கு இறைவன் காட்சியளிக்கிறாரு. இறைவி ஞானவல்லி பூர்வ ஜென்ம கடலிலிருந்து விடுபட எண்ணிய மார்க்கண்ட முனிவர் இங்கே ஒரு லிங்கத்தை பிரதர்ஷனம் செய்து சிவபெருமானை வணங்குறார். அப்படி வணங்கும் போது சிவபெருமான் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய தவத்திலையும் அவருடைய இறை அன்பிலையும் மயங்கினப்பறம் அவருக்கு காட்சி அளித்து அவருக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து அவருக்கு மோட்சம் அளிக்கிறார். அதனால தான் இது கடன் பரிகார தலமாகவும் இந்த தலம் விளங்குது. அப்படி இது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இது சோழ நாட்டில் 14வது திருத்தலமாக அமைகிறது. 108 திவ்ய தேசங்களும் இந்த தலம் ஒன்று. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 500 இல்லை 1000 ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயம் கருதப்படுது. சம்பந்தர், திருநாவுக்கரசர் தேவார பாடல்கள் தலம். சோழ நாட்டு காவிரி தென்கரையில் இது 95வது தலமாக விளங்குது. தல விருட்சம் மா விளக்கை, தீர்த்தம் மார்கண்டே தீர்த்தம். இங்கே இன்னொரு சிறப்பு அம்சம்னா, சிவபெருமான பைரவ கோட்டத்தில் காட்சியளிப்பதால் அஷ்டமி அன்னைக்கு அவருக்கு இங்கே வடமாலை சாத்தி வழிபடும் போது அவருக்கு சகஸ்கர நாம பாடி வணங்கினாக்கா நம்ம எண்ணிய காரியம் நிறைவேறும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் நம்பப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, தட்சன் யாகத்தில் தவறு செய்தார். அந்த யாகத்தை தவறுக்காக என்ன பண்ணுறான், கழுவாய் தேடி சூரியன் பல இடங்களுக்கு சென்று இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு வர்றார். அப்படி வணங்கிட்டு வரும் பகுதியில் இந்த ஆலயமும் ஒன்று. அப்படி வணங்க தலங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. இங்கேயும் தக்ஷன் தன் பாவத்துக்கு செய்த கழுவாய் ஏற்படுறதுக்காக இங்கே இறைவனை வணங்கியிருக்கிறார். இங்கே இன்னொரு சிறப்புனாக்கா, திங்கக்கிழமையில் அபிஷேகம் செய்து சிவபெருமானையும் ஞானவல்லி தேவியும் வணங்கிட்டு போனால் எப்படிப்பட்ட தீரா கடனும் நம்ம விட்டு விலகுன்னு சொல்கிறாங்க. அதனால் கடன் பிரச்சனை எத்தனை நாள் தான் பாவம் மட்டும் போய் சுமக்கிறது, நம்மளும் கடனில் தான் வாங்கணும் இல்லையா. அதனால் கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகணும்னாச்சு நினச்சிட்டு, கடனே இல்லாத வாகனம் நினச்சிட்டு சிவபெருமானை போயிட்டு சந்திப்போம் நம்ம. ஏன்னா நமக்கு தேவையானதை நம்ம இறைவன் நினைப்போம். அப்போ நம்ம கடன் பிரச்சனை பெரிய சுமையாக இருக்குல்ல. இந்த கடன் பிரச்சனை விடுபதாக திருச்சேரை சார பரமேஸ்வரர் ஆலயம் சென்று சிவபெருமானுக்கு ஞானவல்லி கம்பியாகும் அபிஷேகம் செஞ்சு இறைவனை வணங்கி கடன் பிரச்சனை விலகி இருக்கிற குறைகால வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து இன்புற எல்லா வல்ல இறைவனை ஈஸ்வரரை வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாய என்று மந்திரத்தை சொல்லி அன்பையே விதைத்து அன்பை அறுவடை செய்து இன்பமுற அன்புற கலந்து வாழ்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.